ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு கிலோ வெங்காயத்தினுடைய விலை கிட்டத்தட்ட 5000 ரூபாய். ஒரு கப் சாதாரண காஃபியினுடைய விலை 1800 ரூபாய். இந்தியாவில் 5 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய பார்லேஜி பிஸ்கட்டினுடைய விலை 500 மடங்கு அதிகரித்து 2300க்கும் மேல விற்பனை செய்யப்பட்டு வருது. உண்மையாகவே இதெல்லாம் ஏதாவது ஒரு பகுதியில் நடந்து வந்துட்டு இருக்கா, இல்லைன்னா வேற்று உலகத்துல ஏதாவது நடக்குதா அப்படின்னு தானே கேக்குறீங்க. உண்மையாகவே பசியாலும் பட்டினியாலும் மக்கள் வாழக்கூடிய ஒரு இடத்துல இவ்வளவு அதிகமான பிரைஸ்ல பொருட்கள் விற்பனையாகி வந்துட்டு இருக்கு. இந்த விலை நிலவரம் எல்லாம் எங்க நடக்குது, இதற்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்குங்கிறத விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேல் ஹமாஸ் போர் கடந்த சில வருடங்களாகவே நீடித்து வந்துட்டு இருக்கு. தரைவழி தாக்குதல், வான்வெளி தாக்குதல் அப்படின்னு பல உயிர்களும் இறக்கப்பட்டும் வந்துட்டு இருக்கு. இந்த போரினுடைய தொடர்ச்சியாக பாலஸ்தீனத்திற்கும் வெளி உலகிற்கும் இருக்கக்கூடிய தொடர்பே முற்றிலுமாக இல்லாம போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பசியாலும் பட்டினியாலும் தினமும் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்காத சூழல் தான் உருவாகி இருக்கு. அவங்களுக்கு தேவையான உணவு, உடை, மருத்துவ வசதிகள் இது எல்லாமே கிடைக்காம இருக்கு. என்னதான் போர் தொடர்ந்து வந்துட்டு இருந்தாலுமே காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுவதற்காக வெளிநாடுகள்ல இருந்து பொருட்களையும் அங்க அனுப்பிதான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா இஸ்ரேல் ஹமாஸ் அந்த போரினுடைய ஒரு பகுதியாக போர் நிறுத்தம் தற்காலிகமா நடைமுறைக்கு வந்துச்சு. அதனை தொடர்ந்து போர் மீண்டும் தொடர்ந்து தான் வந்துட்டு இருக்கு. போர் முற்றிலுமாக முடிவுக்கு வரல. ஆனா இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா, காசாவுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகளை அதன் எல்லையிலேயே தடுத்து நிறுத்தி இனி உள்ள போகக்கூடாது, அந்த உதவிக்காக வரக்கூடிய லாரிகள் உள்ள அனுமதி இல்லை அப்படின்னு 11 வார தடையை அமல்படுத்துறாங்க. அதனை தொடர்ந்து ஐநா கடுமையான கண்டனங்களையும் தெரிவிக்குது. சர்வதேச நாடுகளும் இஸ்ரேலுக்கு அழுத்தத்தை கொடுக்கறாங்க. இந்த மாதிரி உதவிகளை தடுத்து நிறுத்துவது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு. சர்வதேச அழுத்தத்தை தொடர்ந்து காசா பகுதிக்கு வரக்கூடிய உதவிகளை அனுப்ப இஸ்ரேல் சம்மதிக்கிறாங்க. ஆனா அதற்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. வரக்கூடிய எல்லாத்தையுமே உள்ள அனுப்பணும் அப்படின்னு இல்லாம இவ்வளவுதான் அனுப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரியான கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. அப்பவும் என்னதான் உதவிகள் எல்லாம் வந்துட்டு இருந்தாலுமே காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது போதுமானதாக கிடையாது. அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடால கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. மக்கள் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யவே கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. கடைகள் பொறுத்த வரைக்குமே அங்க பொருட்களுக்கு பற்றாக்குறை அப்படிங்கிறது நீடித்து வருது. தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பால் கூட கொடுக்க முடியாத சூழல் தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் ஊட்டச்சத்து குறைபாடுங்கிறது இருந்து வந்துட்டு இருந்துச்சு. இதற்கிடையில சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ பகிரப்பட்டு அது பார்ப்பவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு. என்ன வீடியோனா, ஒரு சின்ன குழந்தைய கையில வச்சுட்டு அந்த குழந்தையினுடைய அப்பா பார்லேஜி பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்து வந்துட்டு இருக்காரு. அவர் அந்த வீடியோல என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, பார்லேஜி பிஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி 1.5 யூரோக்கு இங்க விற்பனை ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ 24 யூரோவா அதிகரிச்சிருக்கு. இந்திய ரூபாய் படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2342 ரூபாய்க்கு பார்லேஜி பிஸ்கெட் விற்பனை ஆகுது. இந்தியாவில் ஈஸியா 5 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிஸ்கெட் அங்க இவ்வளவு விலைக்கு விற்பனை செய்யப்படுது அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அவர் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காரு. இந்த பிஸ்கெட் என்னதான் இவ்வளவு விலைக்கு கிடைச்சாலுமே என் மகளினுடைய திருப்திக்காக, அவளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அவளோட சந்தோஷத்தை என்னால மிஸ் பண்ண முடியல, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருந்தாரு. இந்த பதிவுக்கு நிறைய கமெண்ட்ஸ்களுமே வந்துட்டு இருந்துச்சு. என்ன சொல்றீங்க, இதெல்லாமே உண்மையதானா அப்படின்னு. அதற்கு பதிலளிக்கும் போது என்ன விஷயங்கள் எல்லாம் வெளிவருதுன்னா, பொதுவாக பாலஸ்தீனத்துக்கு நிறைய உதவிகள் வருதுன்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த உதவிகள் எல்லாமே முழுதாக பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சேருதான்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது. அந்த விநியோகம் பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, காசா பகுதிக்கு வரக்கூடிய உதவிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பகுதியினர் அதை ஆக்கிரமிப்பு செய்து தேவைப்படக்கூடிய மக்களுக்கு, பற்றாக்குறையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பயங்கரமான விலையில விற்பனை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு அந்த தேவை இருக்கிறதுனால வேற வழியே இல்லாம சில பொருட்களை வாங்க செல்லும் போது உயிரை பணயம் வைக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதும் நிலவி வர்றதாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. பொதுவாக இஸ்ரேல் அமைப்பு தான் இந்த உதவிகளை விடுறது கிடையாது. அதனாலதான் பற்றாக்குறை, விலைவாசி அதிகரிப்பு இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னு குற்றம் சாட்டி வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, ஹமாஸ் தான் இந்த உதவிகளை திருப்பி அனுப்புறாங்க. உதவிக்கு எத்தனை லாரி வருது, என்னென்ன மாதிரியான பொருட்கள் வருது அப்படிங்கிறத கண்டிப்பா கணக்கெடுக்கணும். ஏன்னா இவங்க ஹமாஸ் இதை தடுத்து நிறுத்துறாங்க, அவங்க கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அதிர்ச்சியான குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னும் சில பொருட்களினுடைய விலை, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களோட விலை அப்படிங்கிறது நம்ம நினைச்சு பார்க்க முடியாததாக மாறி இருக்கு. அதுல சொன்ன மாதிரி 1 கிலோ சர்க்கரையினுடைய விலை 4914 ரூபாயாகவும்,
1 லிட்டர் சமையல் எண்ணெயினுடைய விலை 4177 ரூபாயாகவும் இருக்கு. காசா பகுதியில 1 கிலோ உருளைக்கிழங்கினுடைய விலை 1965 ரூபாயாக இருக்கு. 1 கிலோ வெங்காயத்தின் விலை 4423 ரூபாயாகவும் 1 கப் காஃபியினுடைய விலை 1800 ரூபாயாகவும் இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்ச் எல்லாம் பார்க்கும்போது எப்படி அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதை வாங்க முடியுங்கிற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா ஏற்கனவே அங்க நிறைய பாதிப்புகள் இருக்கு. மக்கள் வீடுகளை இழந்து உயிரை காத்துட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை அங்க நிலவுது. பசி பட்டினி போன்ற பிரச்சனைகளும் அங்க நிலவி வந்துட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஐநா தரவுகளின்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய ஊட்டச்சத்து குறைபாடு விகிதம்ங்கிறது 3 மடங்காக இருக்குங்கிறத ஐநா தன்னுடைய அறிவிப்புல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மே 2வது பாதியில ஊட்டச்சத்து குறைபாடு தொடர்பான ஒரு ஆய்வெல்லாம் நடத்தியிருக்காங்க. அதுல ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆய்வை பொறுத்த வரைக்கும் 5 வயது குழந்தைகள் 50,000 பேருக்கு நடத்தப்பட்டிருக்கு. இதுல 5.8% பேர் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 4,70,000 மக்கள், கிட்டத்தட்ட காசாவினுடைய மக்கள் தொகையில 22% மக்கள் கடுமையான பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு பிரச்சனை போன்றவற்றால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு டிசாஸ்டர் ஈக்குவலா நடந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலும் ஆய்வுல வெளிவருது. காசாவில பொருட்களினுடைய விலை விண்ணை முட்டி இருக்கக்கூடிய நிலையில இன்னொரு பக்கம் இஸ்ரேல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய, அதாவது இஸ்ரேல் அரசு கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி இஸ்ரேல்ல இருக்கக்கூடியவங்களுக்கே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அப்படி என்ன செய்தின்னு பார்க்கும்போது, காசாவில ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக செயல்படக்கூடிய உள்ளூர்ல இருக்கக்கூடிய குழுக்களுக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்து ஆயுதம் விநியோகம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு இஸ்ரேல் தரப்பு உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி இஸ்ரேல் தரப்புல இருந்து ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக செயல்படக்கூடிய உள்ளூர்வாசிகளுக்கு ஆயுதம் விநியோகம் செய்யப்படுது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்துட்டு இருந்துச்சு. இதனை அடுத்து இஸ்ரேல் அரசு இதை உறுதியாகவே சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இதற்கு ஒப்புதல் அளிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இதனை அடுத்து இஸ்ரேலினுடைய நாடாளுமன்றத்துல ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் இதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. இஸ்ரேல் இப்படி ஆயுதங்களை வழங்குவது இஸ்ரேலினுடைய பாதுகாப்புக்கே கேள்விக்குறியாக அமையலாம். இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு, இப்படி செய்யறது நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற எதிர்ப்பை கடுமையாக தெரிவிச்சிருக்காரு. இந்த ஆயுதங்களை பொறுத்த வரைக்குமே இன்னொரு பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா, அதாவது காசால இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகளுக்கு தான் இஸ்ரேல் ஆயுதம் கொடுத்திருக்காங்க. ஹமாஸ் அமைப்பினரை எதிர்த்து போராடணும் அப்படிங்கறக்காக இந்த ஆயுதங்கள்ல ஒரு பகுதி ஹமாஸ் அமைப்பினர்கள் கிட்ட இருந்து வாங்கின ஆயுதங்கள், அதாவது போரின் போது அவங்க கிட்ட இருந்து கைப்பற்றின ஆயுதங்கள் தான். அதை திருப்பி அங்க கொடுத்திருக்காங்க. இது இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தக்கூடிய வகையில இருக்குங்கிற குற்றச்சாட்டுகளையும் இஸ்ரேல் இருக்கக்கூடியவங்களே வைத்தும் வந்துட்டு இருக்காங்க. இப்படியாக இஸ்ரேல் ஹமாஸ் போரினுடைய தொடர்ச்சியாக அடிக்கடி இந்த மாதிரியான அதிர்ச்சியூட்டும் செய்திகளை நம்ம கேட்டுட்டு வந்துருக்க வேண்டியதாக இருக்கு. அந்த வகையில ஒரு பார்லேஜி பிஸ்கட்டினுடைய விலை 2300 ரூபாய்க்கு மேல அதிகரிச்சதா இருக்கட்டும், இல்லைன்னா இஸ்ரேலே ஹமாஸ் அமைப்பினரை எதிர்த்து போராடுவதற்காக காசாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மக்களுக்கு ஆயுதங்களை விநியோகம் செய்யறாங்க அப்படிங்கிறதும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக பார்க்கப்படுது.